வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம மைசூர் ரசம் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வெதுன்னு சுடு தண்ணி எடுத்துட்டு துவரம் பருப்பு, முழு தனியா, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தேங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தனியாக எடுத்து அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வெளுது பத்தத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா கரைசிட்டு அதை கடாயில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிய விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வைத்த விழுதையும் அதில் போட்டு இதையும் நல்லா கொதிய விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பருப்பை நல்லா வேக வச்சுட்டு வெறும் அந்த மேலாவில் இருக்க தண்ணியை மட்டும்தான் இந்த ரசத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் போட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இது அப்படியே அந்த ரசத்து மேலே கொட்டிடுங்க. இதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரசம் கொதிய வரக்கூடாது. நல்லா நுரைச்சிட்டு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் சுவையான